ஒரு அழகான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கிக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பாக்குறதுதான், ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டயோ நண்பர்கள்ட்டயோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரிதான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமால வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது, எம்மன் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள். ஏன்னா சென்னையில ஒரு கலெக்டருக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற கலெக்டருக்கு, வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தர்மபுரி சேலம் மாவட்டங்கள்ல அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார். சென்னை மாகாணத்துல கலெக்டரா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னைக்கும் சென்னையில எல்லிஸ் ரோடு, மதுரையில எல்லிஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற உணர்வோடு 27 கிணறுகளை அவர் சென்னையில வெட்டி அந்த மக்களுக்கு பயனாக கொடுத்து தமிழ்ல கல்வெட்டு
செய்திருக்கிறார் என்றால், ஒரு ஆளுமையில் உள்ளவர்கள் மொழிப்பற்றும் அந்த மண்ணின் மேல் அந்த மக்கள் மேல் பாசம் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் நினைவில் நிற்பார்கள் என்கின்ற அந்த 2 கலெக்டரை போல நம்ம கலெக்டரும் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிறார். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகங்கள் ஏன் வாங்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முருகேஷ் சார் ரொம்ப அழகா சொன்னார். இந்த புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக நீண்ட உழைப்பு இருக்கிறது, ஒரு மிக நீண்ட பயணம் இருக்கிறது. உதாரணமா நீரதிகாரம் புக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே நம்மள மாதிரி அவங்க புத்தகம் எழுதல. அதுல பெண்ணிக்குக்க பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இங்கிலாந்துக்கே போய் அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தரவுகளை சேகரித்து அதையெல்லாம் ஒண்ணு திரட்டி, முல்லை பெரியாறு அணை இருந்த இடத்துக்கெல்லாம் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை திரட்டுவது எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை சாயங்காலம் உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஒருத்தர் இட்லி மீங்க, ஒருத்தங்க தோசை மீங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க அன்னைக்கு நாங்க வீட்டிலே சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டோம் பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் நம் வீட்டில் என்ன நடந்தது என்பதே நம்ம யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் நடந்ததையும் அந்த வெளிநாட்டு மண்ணில் இருந்து கிடைத்த விஷயங்களையும் ஒன்று சேர்த்து 120 அத்தியாயத்துக்கு மேல அவங்க கடும் உழைப்பு தான் அந்த எழுத்துக்களாக நம்முடைய கையில் இன்றைக்கு தவழ்கிறது என்றால் அது பேனா மையில் அவங்களுடைய வியர்வை மை. ஒவ்வொரு எழுத்தாளருடைய எழுத்துக்கு பின்னாடும் ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது. நம்ம ஆனா ரொம்ப அசால்ட்டா அந்த புத்தகத்தை அப்படி பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது ஒரு எழுத்தாளரை உங்கள் நேசத்துக்கு உரியவர்களாக, உங்கள் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக மாற்றுகிறீர்கள் என்கின்ற அர்த்தம். அதனால தயவு செஞ்சு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க நல்ல புத்தகங்களை ஒரு 1000 ரூபாய்க்காவது நீங்க வாங்க வேண்டும் என்று ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க எல்லாத்துலயும் கணக்கா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல்ல சாப்பிட போனாலே தாராளமா 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆயிடுது. குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தா 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த குழந்தையும் ட்ரெஸ் எடுப்பதே இல்லை. டூர் அப்படின்னு கிளம்பிட்டா 5000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு நம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல எண்ணங்களை சேமிக்கிற விஷயமாக இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். அந்த எழுத்தாளரை நமக்கு நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். அவர் தலைமை உரை சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு பிடித்த தோழிகளையும் எனக்கு பிடித்த காதலிகளையும் எனக்கு கடைசி நேரத்துல எனக்கு மேலாடையாக போர்த்துங்கள் அப்படின்னா பாருங்க. அதை வாழும் போதே நம்ம போர்த்திக்கலாம். யாரும் தடை சொல்ல போறா? நமக்கு பிடித்த எழுத்தாளருடைய புத்தகத்தை நம்ம நெஞ்சில் வைத்து படித்து படுத்து தூங்கினால் யாரும் தடை சொல்ல போவதில்லை. அதனால நெருக்கமான நண்பர்களாக இந்த புத்தகங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் அந்த எழுத்துக்கு பின்னால் எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். உவமை கவிஞர் சுரதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாரதியை ரொம்ப பிடிச்சதுனால கனக சுப்புரத்னம் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டாரோ, அது மாதிரி பாரதிதாசனை ரொம்ப நேசித்த காரணத்தினாலேயே கனக சுப்புரத்னத்தின் தாசன் அப்படின்னு சுரதா அப்படின்னு தன் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். அவருக்கு பாரதிதாசனை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எப்படியாவது சந்தித்திட வேண்டும் நினைக்கிறாரு. அவர் கையில காசே இல்லை. இப்ப சுரதா என்ன செய்கிறார், அவங்க அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரி போய் பாரதிதாசனை பார்த்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த எழுத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு பெரிய வரலாறு. புதுமை பித்தன் அவர் மனைவிக்கு எழுதின கடிதம், ஒரு வாசகம் படிச்சா நமக்கு அப்படியே அதிர்வா இருக்கும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுறார், கமலா நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கொள், வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் கமலா. ஏனென்றால் நாம் சாப்பாடு இல்லாவிட்டாலும், நமக்கு உணவே கிடைக்காவிட்டாலும், சாப்பிடுவதற்கு நமக்கு வசதியே இல்லாவிட்டாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டோம் என்று நம்புவார்கள். வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இந்த தமிழ் மண்ணில் எழுத்தாளர்கள் இந்த மொழியை, இந்த மக்களை நேசித்து எழுதியிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை தொலைத்து கூட எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நமக்காக தான் அவங்க எழுதினாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? பிரபஞ்சன் ஒரு இதுல சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல உணவு சாப்பிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் நான் நிறைய எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் தன்னை பட்டினி போட்டுக்கொண்டு தமிழுக்கு சோறு போட்ட எத்தனையோ மகத்தான எழுத்தாளர்களால் உருவானதுதான் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இங்க நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. உங்க மூலமாகத்தான் நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் என்பதால் இதையெல்லாம் நான் சொல்றேன். இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு நீங்களாம் கொஞ்சம் கடுப்பாக வேண்டாம். மண் பயனுற வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்ட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்?
எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக் எல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கிக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். அப்ப ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பாக்குறதுதான், ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டயோ நண்பர்கள்ட்டயோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரிதான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமால வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது, எம்மன் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. இது நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மகாலிங்கம் ஐயா தான் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் எங்க ஆட்கள் தட்டிட்டே இருப்பாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படி. நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன தெரியுமா? நாமெல்லாம் சங்க இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சிகளாகவே இருக்கிறோம். மரபும் அப்படிங்கறத நம்மளுடைய கான்செப்ட், கருப்பொருள். நம்ம அதை தொடர்ச்சிகளாகவே இருக்கும். இங்க இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட கேக்குறேன், உங்க வீட்டுல உள்ள சமையல் அறையில இருக்கிற பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள்ல யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணம் ஆயிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்ல. அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்ல. சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மாலதான் நிரூபிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க? செய்வோம். தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளவு சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது. அது ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய்.
ஆனா தக்காளி அப்படி கிடையாது. ஒரு அரை அரைச்ச உடனே தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையில இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனி சிறப்பு. சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது. எங்க பாட்டி ஒருத்தங்க தான் அன்னைக்கு சொல்றாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடுல 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனா நின்னு நின்னு கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான், பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்துல திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா குழந்தைகளே இல்ல. இப்பமே குழந்தை இல்ல அப்படின்னா 1008 கேள்வி கேட்கிற ஒரு சமூகம். அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா. அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா, மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா? இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது, உங்களுக்கு குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப அவங்க 80 மரங்கள் நட்டு இருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது என்றால், ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெத்திருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெத்தவங்களை மட்டும்தான் காப்பாத்தும். ஆனா ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் ரொம்ப பேசப்படுகிறது, சூழலியல் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா காலம் காலமாகவே நாம பெண்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு கத்து தரல. ஆனா இயல்பாகவே பெண்களுக்குள் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை போற்றுகிற ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, டிகேசி ஐயா சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட பேசும்போது அங்க இருக்கிற நிறைய மரங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல இங்கேயும் நிறைய மரம் இருக்குது, நாங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் எங்க ஸ்காட்லாண்டுல மரங்களை ரொம்ப நாங்க நேசிப்போம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கிறார். டிகேசி நீங்க அப்படின்னு இருக்கிறார். டிகேசி சொல்லியிருக்கிறார், நாங்க மரங்களை நேசிப்பதில்லை, மாறாக மரங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை.
தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும், மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். கலைஞர் விளக்க உரை. தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும்.